அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதே நான் மேலேயும் எங்களுடைய உரையிலே குறிப்பிட்டோம். அந்த மாதிரி உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் இதை நம்ம தக்க வைக்க முடியும். ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு நாடகம், அதாவது கமலஹாசன் கூட வந்திருந்தாரு, அவருடைய பாடலையும் சொன்ன ஒரு நாடகம் அரங்கேறது, நல்ல காட்சி நடக்குதம்மான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்னைக்கு அரங்கேற்று இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்றத உணர்ந்து இந்த அரசு இப்போ இந்த நேரத்தில் மற்ற பிரச்சனைகளையும் கொண்டு ஏதோ மாநிலத்தை இவர்கள் தான் முழுமையாக அந்த உரிமைகளை காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை தான் இன்றைக்கு அரங்கேற்று இருக்காங்க. அதனால மாநிலத்துடைய அந்த நலன் காக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் எங்களுடைய கருத்தை சொன்னோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டது, அதாவது தமிழ்நாட்டில் தற்போதைய பிரதிநிதித்துவ விகிதாச்சாரமான 7.18 என்பதற்கு குறையாமலும், தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும், தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவையும் அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலத்திற்குள்ளவே மக்களவை தொகுதியின் எண்ணிக்கை மாறாமல் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கு பாதிப்பு ஏற்படாது. இதனால் மாநிலங்களுக்குள் இடமாறுதல், அதாவது மைக்ரேஷன் போன்ற காரணங்களால் சில தொகுதிகளில் அதிக அளவில் மக்கள் தொகை கூடியுள்ளதால் அவை சீரமைக்க வாய்ப்பு ஏற்படும். திஸ் இஸ் அவர் ஸ்டாண்ட். இதுதான் எங்களுடைய அந்த நிலைப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு டீலிமிட்டேஷன் அதாவது நம்முடைய 7.18% போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும், நம்முடைய உரிமைகள் பாதிக்காது. ஆனால் 5.20 எடுத்தா எந்த அளவுக்கு நம்ம பாதிப்புன்றதுக்கு ஒரு புள்ளி வரும். உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 சீட்ல இருந்து அவங்க சீட் 63 ஆகும், 80லேருந்து 63 பிளஸ் ஆகும். பீகாருக்கு 40 பிளஸ் 10லேருந்து 39 ஆகும். அதே போல மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 29 பிளஸ் 4 பிளஸ் 23. அதே போல ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25 சீட் அதிகமாகும். அதே போன்று மற்ற நம்முடைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 543 சீட் இருக்கிற பட்சத்தில் 5.28% அந்த அளவுக்கு ஒரு சதவீதப்படி பார்த்தா நமக்கு 8 சீட்டு குறையும். ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது. அதே போன்று அவங்க 848 சீட்டா உயர்த்தி அதுல பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம் அந்த 5.28 கொடுத்தாங்கன்னா நமக்கு 10 சீட்டு தான் வரும். அதாவது 39ல இருந்து 10 49 சீட்டு வரும். ஆனா 49 சீட்டு வந்தா இதே யாருக்கு உத்தரப்பிரதேசுக்கு 63 வரும், ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு 39 வரும், மத்திய பிரதேசுக்கு 23 வரும், ராஜஸ்தானுக்கு 25 சீட்டு வரும். ஆனா நமக்கு எவ்வளவு வரும்? 10 தான் வரும். அதனால இந்த நிலையில எங்களுடைய இந்த நிலைப்பாட எது இருந்தாலும் சரி 1971 எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி 7.18 அதை அது விகிதாச்சாரத்தை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிப்பதன் மூலமா தான் நமக்கு 848 அவங்க உயர்த்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த எண்ணிக்கை உயர்த்தினாலும் சரி மொத்தம் நமக்கு 61 இடங்கள் கிடைக்கும். எனவே இந்த நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுவும் தீர்மானத்திலேயே அதை 2 திருத்தங்களை நாங்கள் தான் சொன்னோம். அப்ப எந்த அளவுக்கு மாநிலத்துடைய உரிமையில இன்றைக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை, அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை மாநில உரிமையை காப்பாற்றியது. ஆனால் இவர்கள் மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு அந்த முகாந்திரம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும்னா மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான் இவர்களுடைய அந்த திமுகவும் சரி இந்த அரசாங்கமும் சரி. அதான் தீர்மானத்தில் அவங்க எழுதி வச்சாங்க. ஆனா மெயினா என்ன 7.18 அது வரலையே.
அதை திருத்தணும்னு சொன்னால் அது அவர் உடனே முதலமைச்சர் பொறுத்தவரை அதிமுகவில் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, அது திருத்தத்தை நாங்கள் ஏற்க சொல்லிட்டாரு. அதே போல் என்ன சொல்கிறார், 30 ஆண்டுகளுக்கு வந்து இதே நிலை தொடரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கோவா அப்படின்னு பார்த்தா, அப்போ 2 தடவை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அரசியல் திட்டத்தை. அப்போ அரசியல் திட்டத்தை திருத்தணும் இல்லையா? அதை பாரத பிரதமர் வலியுறுத்துங்க. நீங்கள் நான் கேட்குறேன், 39 MP இருக்கீங்க இல்லையா? அந்த 39 MP வச்சு இதெல்லாம் பேசலாமே. இது கூட்டம் வந்து இன்னைக்கு தேவைதானா? அதான் எங்கள் கேள்வி.